ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. Thank you friends. ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு. எங்க இருக்காரு கூட தெரியலையே. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு சொன்னால இந்த செல்வாவையும் மிரட்டி பார்த்தாச்சு, ராஜாவையும் மிரட்டி பார்த்தாச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமே அம்மு எங்க இருக்கான்னு தெரியல. அவங்க போய் சொல்லல. அவங்க ரெண்டு பேருமே போய் சொல்லல. அப்போ அம்முக்கு என்னதான் ஆச்சது? எங்கதான் போனாமோ? எங்கடே போன? ஐயோ, எங்க போனமோ? நீ எங்க போனமோ? உங்க என்ன சத்தம்? முடியாது பாட்டி, இதுக்கு மேல என்னால முடியாது பாட்டி. இல்ல, நீ இங்க இருக்க வேண்டாம். உனக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டேன் பாட்டி. நீ இந்தியாவுக்கு போவதற்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். எங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிரு போ. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி பாட்டி? அங்கேருந்து எப்படி பாட்டி தப்பிச்சு வர்றது? போதும், நீ பட்ட பாடலாம் போதும். தப்பிச்சு போயிரு. இந்தியாவுக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிரு. என்னால முடியுமா பாட்டி? என்னால முடியுமா பாட்டி? முடியும். உன்னால இந்தியாவுக்கு தப்பிச்சு போக முடியும். நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்பதான் செல்வாக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அங்க யாருக்கு எந்த விஷயமும் தெரியாது. செல்வாக்கு மட்டும் தான் எல்லா விஷயமும் தெரியும். அவன் வந்து பிக்கப் பண்ணிடுன்னு சொல்லிட்டான். நீ சீக்கிரம் இந்தியாவுக்கு கிளம்பு. இந்தியாவுக்கு போனா மட்டும் என் தலையெழுத்து நீ மாறவ போதே. அது எல்லாம் நாசமனா போச்சுதே பாட்டி. என் வாழ்க்கையே நாசமனா போச்சுதே பாட்டி. கடவுள் ஒரு வாசல் மூடுனா இன்னொரு வாசல் திறப்பான். யார் சொன்னது உன் வாழ்க்கை நாசமனா போச்சுன்னு? இல்ல, உனக்குன்னு ஒரு உசுறு காத்துட்டு இருக்கோம். நிச்சயமா உனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்பு. 2 வருஷம் ஆகுது பாட்டி. எப்படி பாட்டி காத்துட்டு இருப்பாங்க? நிச்சயமா உனக்காக ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. போச்சுதே பாட்டி, என் வாழ்க்கையே போச்சுதே பாட்டி.
எப்படியாவது அங்க இன்னைக்கு தப்பிச்சிரு. நைட்டு 8 மணிக்கு ஃபிளைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு நீ ஏர்போர்ட்ல இந்தியால போய் இறங்குவேன். உன்னை பிக்கப் பண்ணதுக்கு செல்வா வருவான். நிச்சயமா உனக்கு ஒரு வழியை செல்வா காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் செல்வா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். சீக்கிரம் இந்தியாவுக்கு போ. பட்டிட்டீங்க இல்ல, என்னால இந்தியாவுக்கு வர முடியாது. இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போயிரு போ. சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி, நான் போயிடலாம் பாட்டி. சீக்கிரம் போயிரு போ போ. இந்தா உனக்கான பாஸ்போர்ட் இதான், எடுத்துட்டு ஓடு. தப்பிச்சிரு, சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிரு. பாட்டி என்ன ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா இந்தியாவுக்கு மட்டும் போயிட்ட, அதுக்கப்புறம் உன் மேல யாரும் கை வைக்க முடியாது. நீ இந்தியாவுக்கு போகணும், அவ்வளவுதான். இந்த பாஸ்போர்ட் நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கேன். சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிரு போ. சரிங்க பாட்டி. நேரத்தை கடத்தாத, சீக்கிரம் இங்க இருந்து போ. நேரம் இல்ல, சீக்கிரம் போ அம்மா. ஒருவேளை என்ன படிச்சிட்டா பாஸ்போர்ட்டை எப்படியாவது மறைச்சிரு பாட்டி. இந்த பாஸ்போர்ட் மட்டும் அவங்க கையில போச்சுதே, நீ நிரந்தரமா இங்கே இருந்துட வேண்டியதான். அப்புறம் உன்னை யாராலையும் இங்க இருந்து கூட்டிட்டே போக முடியாது. சாகர வரைக்கும் நீ இங்கே இருந்து சாக வேண்டியதான். இங்க பாரு, பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். இங்க நீ எப்படியா தப்பிச்சு போயிடாமோ, தப்பிச்சு போகாம. சரிங்க பாட்டி. சீக்கிரம், நேரம் இல்ல, சீக்கிரம் தப்பிச்சு போ. சரிங்க பாட்டி. போயிரு, எப்படியாவது தப்பிச்சு போயிரு. இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சு போயிரு. போயிரமோ, எப்படியாவது போயிரமோ. ரோஹித், ரோஹித், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் ராஜாவுக்கு. இல்ல, ராஜாவுக்கு தெரியாதே. தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. இப்போதான் ராஜா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வரான். இந்த நேரத்துல கட்டாயம் அம்முங்கதான் வரணுமா? என்ன பேசுற? அவன் நம்ம வீட்டுக்குள்ள. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிம்மிதா. சை, நல்ல நேரம் ராஜகிளி அம்மா கண்டுபிடிச்சாங்க. இல்லன்னா அம்மு நிலைமை. சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா நினைச்சேன். அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இது என்ன படிச்சு போச்சு. என் பிள்ளையால தானே, இல்ல என் பிள்ளையால தானே. ராஜா என்ன பண்ணுவான்? அவனால என்ன? ராஜாவை பழி வாங்குதானே நிம்மி இந்த மாதிரி வேலையில பாத்துருக்கா. ஆனா ராஜாவும் பாவம், அவன் இப்பதான் எல்லாத்தையும் மறந்து புதுசா வாழ்க்கை அடி எடுத்து வைக்க போறான். இந்த மாதிரி நேரத்துல திரும்ப அம்மா இங்க வந்தானா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரோஹித். என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. சரி, டென்ஷன் எடுக்காத செல்வா, பாத்துக்கலாம். சரி, ஏர்போர்ட்டுக்கு யார் போறா? நான் வீணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். துடிச்சு போயிட்டான். இப்ப நவீன் எங்க? புள்ளைய பாக்குறதுக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கா. அன்னைக்கு சத்தியமா நிம்மி பேச்ச கட்டுதான் நாங்க அங்க அனுப்பி வச்சோம். ஒரு பிரச்சனை இல்ல, நல்ல வாழ்க்கைன்னு சொன்னனால்தான் நம்பி அனுப்பி வச்சோம். அப்போ மட்டும் அன்பு சார் விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நாங்க அன்னைக்கு அனுப்பி வச்சிருக்கவே மாட்டோம். யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாமே. அம்மா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அன்பு விரும்புறாங்கன்னே நமக்கு தெரியும். ஆனா ராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா ராஜா நம்ம கிட்ட சொல்லல. இல்ல, அவன் அம்மு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டுன்னு மதுரைக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் அம்முவை நினைக்கவே இல்ல. சரி, வீட்டுல அழகிக்கோ, தென்றலுக்கோ எந்த விஷயமும் தெரிய வேண்டாம், புரியுதா? எப்படி தெரியாம இருக்கோம்? அம்மா இங்க தானே கூட்டிட்டு வரணும். வாழ்க்கையே இறந்து வாரா. இனி அவ வாழ்க்கையில என்ன இருக்குது? எனக்கு ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. என்ன பண்ண போறோன்னு ஒண்ணும் தெரியல. இந்த மாதிரி நேரத்துல ராஜாவும் தென்றலும் எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? அவங்க இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்ல. இப்ப மறுபடியும் அம்மா இங்க வந்து இருந்தானா ராஜா மனநிலை, தென்றலோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராஜா என்ன நீ மாறுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாத்துக்கலாம் செல்வா, நாம இங்க தானே இருக்கோம், பாத்துக்கலாம். டென்ஷன் எடுக்காத ரோஹித். நாமையா ராஜாவையும் தென்றலையும் கொஞ்ச நாளைக்கு தனியா வாழ வைக்க கூடாது. ராஜா நிலைமை தெரிஞ்சுமா? ஆனா அம்மாவும் ராஜா தென்றல் 3 பேரும் எப்படி ஒரே இடத்துல? அம்மா நல்லா வாழ்ந்திருந்தா கூட ராஜா பாட்டுக்கு போயிருவான். இப்ப அம்மா நிலைமை தெரிஞ்சதுன்னா என்ன ரோஹித்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ரோஹித். என்னங்க? என்னமா அழகி? ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? இல்லையே, ஒண்ணு இல்லையே, சும்மாதான் இருக்க. இல்ல, ஒரே பரபரப்பா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இல்லையே, இங்க பாரு, நல்லதா இருக்க. எனக்கு என்னமா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏதோ உங்க முகத்துல பதட்டமா இருக்க மாதிரி இருக்குதே. கொல்லி என் தேடி இருக்க. இந்த கொஞ்சம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியா? ஐயோ சும்மா இருங்க. எங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்களேன்னு பாக்க வந்தேன். அப்படி மாதிரி ஒண்ணு தெரியலையே. உங்களுக்கு இந்த சாட்டு தானே ஆகாதே. இருங்க, விடுங்க. என்ன பார்க்க தானே வந்தீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க சோகமா இருந்தீங்கன்னு பாக்க வந்தேன். அப்படியா? ஐயோ போங்க. அழகி, இதே எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? நானும் நீ கேள்வியாவ சொல்லாம இருக்கலன்னு பார்த்தேன். நீ நாளுக்கு நாள் இன்னொரு அழகியா போய்கிட்டு இருக்க. உங்களெல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? நீங்களும் தான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அப்படியா? ஆமா. அப்படியே ஒண்ணு கொடுக்கறதே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேரன் கையில இருப்பான். பால் தண்ணி பாரு. போங்க. போங்க.
நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, மருமக வந்து ஏதாவது பேசினாலா? இல்லங்க, நேத்து அவங்க சேரலான்னு தான் நினைச்சிருக்காங்க. யாருன்னே தெரியல, கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நேத்து ராஜா நல்லதா இருந்திருக்கான். சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு கனவோட இருந்திருக்கான். சரி, யாருன்னே தெரியல, கதவை தட்டிட்டே இருந்திருக்காங்க. சரி, கதை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா வெளியில யாருமே இல்லையா. அப்படி இவங்க நெருங்கும் போதெல்லாம் யாரா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பிறகு ராஜா டென்ஷனாய் கத்தி இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுமே அவன் கத்துனா என்ன ஆவானே. அப்படியே மயக்க நிலைக்கு போயிருக்கான். பிறகு அப்படியே தூங்க வச்சிருக்கான். ஓ, எனக்கு வீட்டுக்குள்ளே எது இருக்கு, என்னால யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. எனக்கும் அதாங்க குழப்பமா இருக்கு. நம்ம வீட்டுல யாருங்க அப்படி இருக்கா? நாம ராஜாவையும் தென்றலையும் தனியா வாழ வைக்கலாமா? நம்ம கூட இருக்கும்போதே இப்படி இருக்குது, நம்ம கூட இல்லனா நானும் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. ராஜா வாழ்க்கை வசந்தமா மாறிடும் நினைச்சேன். என்னங்க இப்படி இருக்குது? என் பிள்ளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா ராஜா சந்தோஷமா வாழுவான். பாவம் தென்றல், பாவம் அந்த பொண்ணு ஆயிரம் கனவோட இருந்திருப்பா. நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம தாத்தாவாயிருவோன்னு ஆயிரம் கனவோட இருந்தேன். அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதவ பாத்துக்கிடுவா. ஆனா ராஜா இன்னும் இந்த கோத்துல இருந்து வெளியில வரவே இல்லையே. மாறுவா, முழுசா மாறுவா. இந்த செல்வவா ராஜா உருவெடுப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குல்ல? நிச்சயமா ராஜா செல்வவா மாறுவான், எனக்கு தெரியும். என் பிள்ளை மாறுவான். சரிங்க, அவன் இப்படி கோவக்காரன மாறதுக்கு என்ன காரணம்? அவன் உங்களே மாதிரி பார்த்து வளர்ந்தான், உண்மைதான். ஆனா உங்ககிட்ட இல்லாத அந்த கோவம் அவனுக்கு எப்படி வந்தது? எனக்கும் அதான் குழப்பமாவே இருக்குது. அவன் என் கூட தான் எப்பவும் இருந்தா, மீதி நேரம் எங்க போனா, எப்படி இப்படி கோவத்தை கத்துக்கிட்டு வந்தா, இல்ல அவனை யாராவது இப்படி மாத்தினாங்களா, இதுவுமே எனக்கும் புரியாம தான் இருக்குது. கவலைப்படாதீங்க நவீன், அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது. நல்ல வாழ போறான்னுதான் நான் இங்க இருந்து இதே ஏர்போர்ட்ல அவளை வழி அனுப்பி வச்சேன். என் பொண்ணு வாழ்க்கைய நான் என்ன சம்மதிக்கிட்டல. பெத்தவ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? பாவி, என்கிட்டயே உண்மையை மறைச்சிட்டா. எனக்கு நல்லா தெரியும், நல்லவங்க அப்படி இப்படின்னு சொன்னனால நம்பி பிள்ளைய கொடுத்தேன். சரி, இப்ப நமக்கு புள்ள வந்து சேரா, அது போதும். செல்வா, பிளைட் வந்துட்டு நினைக்கிறேன். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி, போய் கூட்டிட்டு வா. கவலைப்படாத நவீன், நாம எதுக்கு இருக்கோம்? நம்ம பிள்ளை வாழ்க்கை நம்ம பாத்துக்க மாட்டோம். நல்ல வழி பிறக்கும், கவலைப்படாத. அம்மா, என்ன நம்ம வீட்டு பொண்ணு எப்படி வரா? ஐயோ ஐயோ, என் பிள்ளை என்ன இப்படி வந்திருக்கா? ஐயோ, இப்ப அழுது என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க. அம்மு, வாமா. என்னாச்சுமா? ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லுமா, ஏன் என்னாச்சு? அம்மு, ஐயோ அம்மு, என்ன ஆச்சு உனக்கு? அவ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அவ அந்த பயத்திலிருந்து மீண்டு வரல. புத்தி பேதரிச்சு போய் தான் இருக்கா. சரி, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இது கொலக்கார நிமிடா. என்னையே ஏமாத்திட்டா நிம்மி. என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டா நிம்மி. ராஜாவும் இவ்வளவு விரும்பும் போது அவங்க தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்ததும் நிம்மிதான். அப்படிதான் ராஜா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த வேலை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் ராஜாக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும்னா அவன் பிள்ளைய கட்டக்கூடாதுன்னு வேற மாதிரி தசை திருப்பி இருக்கான். இவ ராஜா வெறுக்கிற மாதிரி தினம் ஒவ்வொரு காரியத்தை பண்ணிருக்கான். இதெல்லாம் அம்மா தான் செய்யறாங்கன்னு தெரியாம இவ்வளவு ராஜாவை வெறுத்திருக்கான். இவ இப்படி நடந்ததை பார்த்து ராஜா இவ்வளவு வெறுத்திருக்கான். அப்படி ரெண்டு பேருமே பிரிச்சு வச்சுட்டான். ரெண்டு மனுஷனுமே காதலே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டான். திரும்ப எங்க அரமணிக்கு வேற ஒருத்தி வந்து வாழனே, திரும்ப எப்படி இவன் மனசுல ராஜா பத்தி விளைச்சிருக்கான். ஆனா இவளுக்கு திரும்ப ராஜா மனசுக்குள்ள வரவே இல்லை. ஆனா அன்புதான் வந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டவா என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணி ஆக்கி வச்சிருக்காளே. ஒரு அனாதை கூட தான் புள்ள வாழணுமான்னு இந்த மாதிரி என் புள்ளி ஆக்கி வச்சுட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி, புள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் வாங்க. அம்மோ, வாமா, போலாம் வா. சரி, பிள்ளைய கூட்டு போலாம் வாங்க. ஆமா, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லாதான் இருக்க. வேறதான் அரமனை. ஏன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இனிவா இப்படி இருக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு உசுரோட வாழ போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது செல்வா. ஒண்ணு இல்ல, அவளுக்கு சரியாயிரும். என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு அம்மா, உனக்கு என்னாச்சு? புள்ளைய தொட்டான்னு வச்சுட்ட, அவ்வளவுதான், நீ உசுரோட இருக்க முடியாது. என் புள்ளைய இப்படி வந்திருக்கான்னு கேட்டா என்கிட்ட உங்க தப்பு பூரா மறைக்க பாத்தீங்களா? கோத்த கொலப்பாதடி. என் புள்ள நிலைமைக்கு நீங்க தானே காரணம். அது என் சொந்தக்கார சொத்தாருன்னு சொல்லி புள்ளைய அங்க கொடுத்தவளே நீ தானடி. என் புள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுவாங்க, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி தானே அனுப்பி வச்ச. உன்னை நம்பி தானே பிள்ளை அனுப்பின, உன்னை நம்பி தானே பிள்ளை அனுப்பின. இல்ல, என் பிள்ளை நீங்க என்னமா பண்ணிட்டீங்க? என் பிள்ளை என்ன பண்ணிட்டீங்க நீங்க? விடு நவீன், பாத்துக்கலாம், விடு விடு செல்வா. இதுக்கப்புறம் உசுரே இருக்க கூடாது. என் பிள்ளைய கொண்டுட்டீங்க, என் ரெண்டாவது பிள்ளைய கொண்டுட்டீங்க, இப்ப என்னையும் கொண்டுருங்க. அப்பதான் சுதந்திரமா இந்த குடும்பத்துக்கு நீங்க பணிவிடை செய்ய முடியும்.
என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? புள்ள இந்த நிலைமையில வந்திருக்கா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கல, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதா? நவீன், எனக்கு பிடிக்காதத பண்ணிக்கிட்டு இருக்கா. செல்வா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாரு, புள்ள இந்த நிலைமையில வந்திருக்கா. இந்த மாதிரி இடத்துல நீ இப்பலாம் பேசாத. குடும்பமே சேர்ந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. என் குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. நிம்மி உனக்கு தப்பா சொல்லல. ஏய், வாயை திறந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பிள்ளைய விட்டு அனுப்புற மாதிரி நீ அனுப்பிடுவீங்க. அப்பதானே சுதந்திரமா இந்த வீட்டுக்கு அடிமையான வேலை எல்லாம் பார்க்க முடியும். வாய மூடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ வாயை திறந்த உனக்கு நல்லதில்ல. இரண்டாவது பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க, இப்ப இவ வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இப்ப என்ன அடிச்சு துரத்துங்க. நீங்க அப்பதான் காலத்துக்கு இந்த குடும்பத்துக்கு அடிமையா வேலை செய்ய முடியும். இவ வாழ்க்கைக்கு நீ தானே உனக்கு சொந்தக்காரங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க, நல்ல குடும்பம்னு சொல்லி அனுப்பி வச்ச. என்னாச்சு? அம்மா, அம்மா எப்படி வந்திருக்கா? அது ஒண்ணு இல்ல ராஜா, அது ஒண்ணு இல்ல. நீ உள்ள போ ராஜா. அம்முக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வந்திருக்கா? அம்முக்கு என்னாச்சுப்பா? அம்முக்கு என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லடா, இப்பதான் ஃபாரின் வந்திருக்கா, அவ்வளவுதான். ராஜா, நமக்கு கம்பெனில வேலை இருக்குது, நம்ம கிளம்பலாம் வா. ஆமாடா, அவ இப்பதானே வந்திருக்கா, அதான் டயர்டா இருப்பா. நீ கம்பெனிக்கு கிளம்பு. அவ டயர்டா அந்த மாதிரி தெரியப்பா. ஏதோ ஏப்பா அம்மு எப்ப அப்படி இருக்கா? என்னப்பா அம்மு எப்ப அப்படி இருக்கா? அம்முக்கு என்னாச்சுன்னு? அம்மா, ஏன் அப்படி இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜாதான். நானா? நான் என்ன பண்ணுனேன்? என்ன நீ ராஜா மேல பழி போட்டுட்டு இருக்க? ஆமா, என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணம் ராஜாதான், இந்த சைக்கோதான். இன்னொரு வாட்டி என் பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுங்க. என் பிள்ளை வாழ்க்கை அழிச்சிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? எங்க அப்பா பேசாதீங்க. எங்க அப்பா என்ன பண்ணுறாரு? நீதான் காரணம். அம்முடைய இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். என் பிள்ளைய விரும்புற மாதிரி விரும்பிட்டு உனக்குன்னு ஒத்தி கிடைச்சா என் பிள்ளை கழட்டி விட்டுட்டல நீ. என்ன பேசுறீங்க? அப்புறம் நான் எதுவும் பண்ணல. நீ அம்முவை விரும்பல? சரி ராஜா, உன் மாமா பொண்ணுக்காக என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல நீ. என்ன பேசுறீங்க? நாங்க விரும்பினது உண்மைதான். ஆனா அது எங்க ரெண்டுத்துக்குமே ஒத்து வரல. நாங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிரிஞ்சோம். அதுக்கு அப்பதான் தென்றல் என் வாழ்க்கையில வந்தா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்தா அவங்க மனசுல பொண்ணா அன்பு சார் வந்தாரு. அதுக்காக புரியாத காதலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறது இல்ல. அது புரியாத காதல். அதுக்கும் நீங்க பேசுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உன் இஷ்டத்துக்கு காதலுக்கு பேர் வைப்ப. ஆனா இப்ப என் பொண்ணு வாழ்க்கை எங்க நிக்கிறா? ஒண்ணால. நிமி, இன்னொரு வாட்டி என் பையனை பத்தி நீ ஏதாவது பேசுற? அப்பா, இவங்க வேலைக்கு என் மேல பழைய போடுறாங்கப்பா. அவனுக்கு என்ன பாச்சுது? ஏன் அப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிமிதான். ஆமா ராஜா, சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல பிள்ளைய கொண்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்து நேத்து தான் போன் வந்தது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தற்செயலா அம்மாவை பார்த்திருக்கா. அப்பவும் அப்போ இதே மனநிலையில தான் இருந்திருக்கா. தனக்கு என்ன நடக்குன்னு கூட தெரியாம அந்த இடத்துல இருந்திருக்கா. அம்மா தான் இவளை போய் தொடர்ந்து போய் அங்க என்ன நடக்கு, யாது நடக்குன்னு எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்காங்க. அங்க அவளுக்கு ஒரு மனுஷிக்கு நடக்கக்கூடாத அத்தனை கொடுமையே நடந்திருக்கு. அம்மா இதை ரகசியமா வச்சுக்கிட்டு அங்கிருந்து இவளை எப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா உள்ள நுழைஞ்சுதா அம்மா அவளை அங்கிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரகசியமா இந்த பாஸ்போர்ட் எடுக்க சொன்னாங்க. நான் எடுத்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே விஷயம் தெரியும். அந்த பாஸ்போர்ட் அம்முக்கு தானே. அதுக்கப்புறம் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிமியா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜாதான். ஆமா, ராஜாதான். இப்படி அபாண்டமா ராஜா மேல பழி போடாதீங்க. அவன் என்ன சொல்றானே தெளிவா சொல்றானே. அம்முக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நாங்க பிரிஞ்சோன்னு சொல்றானே. இவன் தேவைக்கு காதலிப்பா, இன்னொத்தி வந்தன விட்டுருவான். என் பொண்ணு வாழ்க்கை இப்ப இவ சலிச்ச உடனே பணக்காரன் தானே, இன்னொத்தி கிடைக்காமலாம் போயிருவா. மரியாதை பேசுங்க. ஒரு ஒத்தடு பார்க்க மாட்டேன். இப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ராஜா என்ன சொல்லணும்? ராஜாக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இருக்குது. ராஜாவால தான் என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளானா. தென்றல் இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ என் மனைவி. இன்னும் ஆகலல்ல? அதான் என் மனைவின்னு சொல்றேனே. அதான் எப்படி? ஏன் நிரூபிச்சு காட்டணுமா என்ன? பின்ன இப்படி கட்ட நான் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் வந்து பாருங்க. நீங்க அத்தை மாதிரி பேசுங்க. பின்ன பொண்டாட்டி நிரூபிக்க சொல்றீங்க. வேணா வந்து பாருங்க, நிரூபிச்சு காட்டுறேன். இல்ல எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க, நிரூபிச்சு காட்டுறேன். என்னடா என்ன ஓவரா பேசுற? நவீன், இது நல்லதுக்குல சொல்லிட்டேன். என் பொண்ணு இந்த அலங்கத்துல இருப்பா. இந்த தென்றல் இங்க மகாராணி மாதிரி வாழணுமா? இந்த அரமனை என்னது? என் பொண்டாட்டி இங்க மகாராணியா வாழாம? ராஜாக்கு எப்பவும் பொண்டாட்டி மகாராணி தான். ஓத மறந்துடாதீங்க. என்ன இவன் என் பொண்டாட்டியில உங்களுக்கு சந்தேகம்? அவ்வளவுதானே? ஒரு 10 மாசம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவன் சரியா தான் பேசிட்டு இருக்கான். நீ இப்படி பேசினா அப்படிதான் பேசுவான்.
அவனுடைய இந்த நிலைமைக்கு நான் பொறுப்பு இல்ல, இறக்கப்படல. அவன் எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்ய நான் செய்யல. ஆனா அவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறதுக்கு நான் ஒரு நாள் காரணம் இல்ல. அனாவசியமா என் பொண்டாட்டி நீங்க ஏதாவது பேசுறீங்க, இவ என் பொண்டாட்டி, யாராவது ஏதாவது பேசுறீங்க 10 மாசத்துல அதுக்கு கம்மியாவே போதும். அதுக்கு நீ ஆம்பளை இருக்கணும்டா. உண்மையதான் சரி கட்டிருக்கா. இன்னொரு வாட்டி நீ என் புள்ளைய ஏதாவது நீ பேசுன அவ்வளவு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளிய போ. என்னங்க பாத்தீங்களா, நீங்க அடிமைங்க தான் நிரூபிச்சு காட்டிட்டாங்க பாத்தீங்களா. நான் சொல்ல நினைச்சேன், அழகிய சொல்லிட்டா, வெளியில போடி. போறது பிரச்சனை இல்ல, என் பொண்ணு என் பையன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவேன். அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு தான் போவேன். நீ செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணுக்கு ஏண்டி தண்டனை கொடுக்கணும்? என் பொண்ணுலாம் வரமாட்டா, போத நீ மட்டும் போ. ஏன் என் அம்மா வாழ்க்கை நாசமான மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாகணுமா? நிச்சயமா இவகிட்ட என் பொண்ணு இருந்தா நிச்சயமா அப்படிதான் ஆகும். அம்மோட இந்த நிலைமைக்கு நீங்க தானே காரணம். இந்த ராஜா தான் காரணம். ராஜா தெண்டல் கூட வாழக்கூடாது. அத சொன்னதுக்கு நீங்க யாரு? வாழக்கூடாதுன்னா கூடாது. அத சொன்னதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். வாழக்கூடாது. இந்த தெண்டலை இந்த வீட்ல இருக்க கூடாது. ஐயா பொண்டாட்டி புருப்பன சொன்னீங்கல்ல, வாடி வாடி தெண்டல். நீ செஞ்சதுல ஏதோ உருப்படியா நல்ல காரியம் நினைக்கிறேன். புள்ளைக்கு வழிகாட்ட சொன்னா இப்ப கூட நீ குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. பாத்துக்கலாம் விடு நிம்மி. உள்ள வாடி, உள்ள வான்னு சொல்லு. வான்னு சொல்லு. அவங்க ஏதோ பொத்தி கெடுத்தனமா பேசுறாங்க. அம்மா அந்த நிலைமையில வந்திருக்கா. இப்போ நமக்கு அவங்க என்ன பார்த்தா ஆம்பளை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க சொன்னா ஒரு ஆம்பளை இதெல்லாம் கேட்க முடியாது. கண்ணு கிழிச்சு நம்ம ஏன் பொண்ணாட்டி இருக்கும் போது நான் எதுக்கடி ஆம்பளை இல்லைன்னு பேர் வாங்கணும்? போ படி. சொன்னா கேளுங்க. சொன்னா கேளு. அம்மா அந்த நிலைமையில இருக்கா. அதான் அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாம நம்ம வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா ஒண்ணும் சரியா இல்ல. சரி என் மூலம் வா. என்னங்க நான் சொல்றேன்ல, என் பக்கத்துல வா. எங்க போன்னு சொல்றேன்ல. மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதியேது, நீலமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது. நல்ல நேரம்லாம் நல்ல நேரம் பார்த்தா நீங்க கூட்டிட்டு வந்த நம்ம சேர நேரம் நல்ல நேரம் தான். வா. ஐயோ விடுந்துட்டு விடுங்க. மாட்டேன். இப்படி நைட்டெல்லாம் தூங்காம இப்ப டென்ஷனா இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குடி. என் புள்ள வாழ்க்கை அது தென்றல் பாத்துக்கிடுவா. ஏங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? அத நீ எப்படி சொன்னா பாத்தியா? என் புள்ள பார்த்து ஆம்பளைன்னு கேக்குறா. சரி விடுங்க. அறிவு இருந்தா அப்படி பேசிருப்பாளா? எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? அத கேட்ட நேரத்துல இருந்து என்னால இருக்கவே முடியல. அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நிம்மி சொல்லிட்டா ராஜா ஆம்பளை இல்லைன்னு ஆயிடுவானா? பயமா இருக்குடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி.
என் புள்ள அசிங்கப்பட்டோன்னு பயமா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியலடி. அத்தை எங்க தென்றல் தான் வாரா. சரி கூப்பிடு. அத்தை உள்ள வா தென்றல். கூப்பிடு மருமகளை உள்ள கூப்பிடு. அத்தை ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா. வா தென்றல். அத்தை என்னம்மா? அத்தையும் மாமாவும் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். என்னவா இருக்கும்? என்ன திடீர்னு என்ன? இங்க வா. என்னன்னு தெரியலையே. என்ன அத்தை, நானும் உங்க பிள்ளையும் என்னமோ நல்ல செய்தி மாதிரி தான் இருக்குது. நீயும் ராஜாவும் சேர்ந்துட்டோம் அத்தை. என் தங்கமே, என் ராசாத்தி, என் தங்கம் காலையில நல்ல செய்தியோட வந்திருக்க. உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? வருத்தமா? திருநாவே கொண்டாடலாம் போல இருக்குது. சாரிங்க அத்தை, அவங்க பேச்ச என்னால தட்ட முடியல. பட்டிய தங்கம் நல்ல செய்தி சொல்லிட்டு மூணு சோகம் வச்சிருக்க. உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எனக்கு என்னடி வருத்தம்? இல்ல நீங்க எனக்கு நல்ல நல்லா பார்த்ததா எல்லா நாளும் நல்ல நாளுதான். என் தங்கம், என் ராசாத்தி, என் தங்கம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை நல்லா பாத்துக்கிட்டானா? போங்க அத்தை. என் புள்ள தங்கம் காலையில நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க. ஆமா, எவ்வளவு டென்ஷனா இருந்தா தெரியுமா? அப்போ உங்களுக்கு கோவம் இல்லையா? எதுக்குடி திடு திடுப்புன்னு? சரி, நான் உனக்கு இன்னைக்கு வேற விதமா சமைச்சு தரேன். ஐயோ போங்க அத்தை. சரி, நீங்களும் மாமா ஒண்ணா இருங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுதேன். சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. இன்னைக்கு காலையிலே நல்ல செய்தி சொல்ல மாதிரி எனக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல செய்தி சொல்லணும். நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லா வளமும் போயிட்டு நல்லா இருக்கணும். தேங்க்யூ மாமா. நல்லா இருச்செல்லாம். மாமா சொன்ன மாதிரி சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும். நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டேமா. எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிறேன். வேற எதுவுமே நீ எனக்கு செய்ய வேண்டாம். கோடி புண்ணியம் உண்டாகட்டும். என் புள்ள கூட நீ சந்தோஷமா வாழணும். அது போதும் எங்களுக்கு. சரிங்க மாமா, நல்லா இருமா. அத்தை நான் போயிட்டு வரேன். இரு அத்தை, உனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன். இல்ல அவங்க இன்னும் எந்திக்கல, நான் அதுக்குள்ள உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா. சரி. அப்பா, எனக்கு இப்போதாண்டி நிம்மதியா இருக்கு. எனக்கு இப்பதான் பயமா இருக்கு. ஏன் எதுக்கு? ராஜா இப்ப சேர்ந்துட்டான். கூடி சீக்கிரம் எப்படி நல்ல செய்தி வரும்? அதுக்குள்ள இங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ராஜா வேற கோக்கார அவசரத்துல ஏதாவது பண்ணுவான். இது வரைக்கும் தான் எனக்கு பயம். இனி என் பிள்ளை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியும். இனி என் பிள்ளைய யாரும் பிரிக்க முடியாது. என் பேர பிள்ளை வரத யாராலும் தடுக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, தென்றல் இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுப்பா. என் பேர பிள்ளையும் மருமகளையும் நல்லா பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. மருமகளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து கொடுக்க போறவா என் மருமக. அவளுக்கு ஒரு ராஜாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது வரைக்கும் தான் எனக்கு டென்ஷன். அவன் இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு மாட்டானா, அந்த பொண்ணு கூட எப்படி வாழ்வான்ங்கிறதா எனக்கு பயமா இருந்தது. இப்ப எனக்கு அந்த பயம் இல்ல. ராஜா பத்தி எனக்கு தெரியும்டே. அவன் இனி தென்றலை விட மாட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா விட மாட்டான். இனி விட மாட்டான். அப்போ உங்களை மாதிரி சொல்லுங்க. எனக்கும் மேலடி. உங்களை போங்க. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, மருமகளுக்கு நல்ல வாய்க்கு ருசி சமைச்சு போடு. அப்புறம் நல்ல நகை நட்டுன்னு துணி மணி எல்லாம் வாங்கி எடுத்து கொடு. இன்னில இருந்தா சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீட்டுக்கு வாரிசு வர நேரம் அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, எனக்கு சொல்லவே தெரியல, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிடுதேன். என்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. என் மருமகளை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். அவ இப்ப முழுசு நம்ம வீட்டு பிள்ளையா மாறிட்டா. இனி அவளை நான் எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியாதே. அவ இந்த வீட்டு மகாராணி. அவளை நான் எப்படி பார்க்கறேன் மட்டும் பாரு. என் பிள்ளையும் அவளை நான் எவ்வளவு சந்தோஷமா வளர்க்கிறேன் மட்டும் பாரு. சரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் ஒரு மாசத்துக்கு ராஜா கம்பெனிக்கு வர வேண்டாம். அவன் இருப்பானா? கண்டிப்பா வீட்டுல இருப்பான், எனக்கு தெரியும். வரமாட்டான், கூப்பிட்டாலும் வரமாட்டான். பாரு, வர வேண்டாம். என் பிள்ளைக்கு எந்த டென்ஷன் இருக்க கூடாது. அவ சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும். அவன் எங்கேயாவது அனிமன் போன ஆசைப்பட்டா அனுப்பி வச்சிடணும். சரியா? சரிங்க. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்ணுன்னே தெரியல. கோடி சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கும்ல. என்னை பார்த்து எல்லாவனும் எப்படிலாம் பேசலாம் தெரியுமா? உன் பிள்ளைக்கு 30 வயசு தாண்டி போச்சு, என்ன உன் பிள்ளை கல்யாணமே பண்ணல, உனக்குலாம் வாரிசானு என்னை பார்த்து பரியாசம் பண்ண. எல்லாத்தையும் இந்த தென்றல் தகட பொடியாக்கிட்டா. என் புள்ள மனசு இடம் பிடிச்சா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப என் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றா. இனி என் மருமகளையும் என் பிள்ளைய நான் சந்தோஷமா வாழ வச்சிருவேன். நம்பிக்கை வந்துட்டு, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. தென்றல், தென்றல். என்னங்க என்னங்க, காஃபி எதுவும் கொண்டுட்டு வரட்டுமா? காஃபி வேண்டாம், இதான் வேணும். வா. எங்க
விடிஞ்சு போச்சு. ஆ, இனி நமக்கு கொஞ்ச நாளைக்கு விடியாது. வா. ஏங்க வேண்டாம், நீங்க கம்பெனிக்கு போகல? ஆ, போகல. அப்பா இனி 2 மாசம் லீவு. வா. கொன்னுருவேன், ஓடிருங்க சொல்லிட்டேன். என்னடி இப்பவுமே மிரட்டுற? ஒழுங்கா கம்பெனிக்கு போயிருங்க சொல்லிட்டேன். ஓய், மிரட்டணும்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்களா? ஆ, சொல்ல மாட்டா இந்த ராஜா. ஐயோ விடுங்க, காலையில் ஆயிட்டு. அதுக்கு என்ன? அப்பா கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்பலையா? அதெல்லாம் அப்பா தேட மாட்டாரு, இன்னத்து கிளம்பி போயிருப்பாரு. நீ எங்க போயிருந்த? அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் அங்க போயிருந்தேன். பாரு, எனக்கு தான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. ம், உங்களை ஏய் என்ன என்னடி? சரி, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லங்க, நீங்க தான் வேற யார் கையில சாப்பிட மாட்டீங்கல்ல? அம்மா கையில சாப்பிடுவேன். என்னத்துக்கு அம்மா சமைக்கிறதுக்கு போயிருப்பாங்க. எப்படி? அதெல்லாம் அப்படிதான். சரி, உங்களுக்கு பசிக்கும்ல, எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், அப்பா பேர் கொண்டுட்டு வருவாரு. அது எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எங்க அம்மா அப்பா பத்தி எனக்கு தெரியாது. இங்க வா. ஆ, எனக்கு வேலை கிடக்கு. அந்த வேலையடி நமக்கு முக்கியம்.